अस्मद्गुरुपरमगुरूश्रयामुनं रामं पद्माक्षरां शरदिशयनेतरमारमापतीं वन्दे वन्दे वृन्दावनं वल्लवीनावल्लभं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य प्रणामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णात् मामकं प्रसादयतु विश्वासीनपतितां तुल्यं नाथस्तयेषयमिनां न कस्मि जालैः अन्तर्निलीनमपनीयतमो मदीयं विज्ञानचित्रमनघं विकसीव चित्ते व्याख्यानशैली रसिकेन कराम्बुजेन பஷ்டர சமூக திருக்கை தாமரையினாலே நமக்கு நம்முடைய மனசுல தோஷமற்றதான சித்திரத்தை எழுதுறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த இதில்தான் பாஷ்யக்காரர் நம்முடைய மனசுல சரணாகதி பண்ணிடுவேன். இந்த சாமானியான நம்முடைய மனசுல பண்ணக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் நம்முடைய கை அசைவு மூலமாகவே நம்முடைய மனசுல அதுக்கெல்லாம் பதில். நீ சந்தேகமே பட வேண்டாம், மாசு சஹான்னு கண்ணன் சொல்லியிருக்கான். நாமோ இது பண்ணலாமோ கூடாதோ, நமக்கு இந்த சரணாகதி நாம பண்ணலாமோ கூடாதோ அப்படின்னு சந்தேகம் வேண்டாம். அப்படி அந்த சந்தேகத்துக்கு சோதிக்க வேண்டாம். அதே பெரிய எதனா தர்மங்களை அங்கங்களோடு எதனா நாம எதனா அனுஷ்டிக்கணுமோ அப்படின்னு சோதிக்க வேண்டாம். சரணாகதி பண்ணாலே போதும். பெருமாள் எம்பெருமான் சித்தோபாயன நிரங்குஷ சுவாதந்திரனா இருக்கக்கூடிய சித்தோபாயனாக அவன் மோட்சம் தருவானோ தரமாட்டானோ அப்படின்னு சங்கிக்க வேண்டாம். உபாய அனுஷ்டானத்துக்கு பின்னால எந்த ஆக்ஞா கைங்கரியங்கள் இருக்குது, அந்த ஆக்ஞா கைங்கரியங்கள்லாம் சத்காரியமா இருக்குது, அதெல்லாம் இதுக்கு அங்கம் இல்லாதனால அதனால இந்த ஆக்ஞா அனுஜான வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நாம சரியா பண்ணலையே, அதனால நமக்கு மோட்சம் வருமா வராதோ அப்படின்னு சங்கிக்க வேண்டாம். பகவத் கைங்கரியத்துக்கு அனர்த்தத்தை உழைக்கக்கூடியதா இருக்கக்கூடிய பாகவத இருக்கு. அந்த பாகவத பிரச்சாரம் முதலாளர்கள் நம்மளுடைய பிராரப்த கர்மாவை சாத்து ஏற்பட்டதுன்னா தக்ஷம் படம் போலே அப்படின்னு சொல்லிக்கிறதுனால பாகவத பிரச்சாரம் தக்ஷ பட்டம் போலேன்னு சொல்லிக்கிறதுனால இந்த நமக்கு அந்த அபராதம் இருக்கிறதுனால ஒரு கால் மோட்சம் கிடைக்காது போயிடுமோ அப்படின்னு
நாம உத்தர காலத்துல சரியா இல்லாதனால அப்படி எதனா ஆயிடுமோ அப்படின்னு சங்கிக்க வேண்டாம். உத்தர 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 காலத்துல நாம நிரபராதமான கைங்கரியத்தை பண்ணலைன்னா அதுக்கு தகுந்தா போல அவன் நமக்கு பிராயசித்தத்துல மூட்டியோ அப்படி இல்லைன்னா லகுர் தண்டனமோ கொடுத்து அவன் நம்ம இது பண்ணிடுவான். கோலின காலத்துல மோட்சத்தை அழிப்பதற்கு ஏற்றா போலே நாம பண்ணக்கூடிய பாபங்கள்லாம் பிராயசித்தத்தினாலேயோ இல்ல லகுர் தண்டத்தினாலேயோ சரி பண்ணிடுவோம். அதனால நமக்கு உத்தர காலத்துல பண்ணக்கூடிய பாப்பாதிகளுக்காக நரகங்கள்லாம் வரும் அப்படின்னு வருமோன்னு சங்கிக்க வேண்டாம். அப்படின்னு 6 விதமான சந்தேகங்களுக்கு சோதிக்க வேண்டாம் அப்படின்னு இது பண்ண. இந்த சரம ஸ்லோகத்துல மாசுச்சஹா அப்படின்றதுக்கு 10 விதமான சந்தேகங்கள், அதனால நமக்கு சோகம் ஏற்படுறது சம்பாவிதம், அதுக்கெல்லாம் சோதிக்க வேண்டாம் அப்படின்றத சுவாமி தேசிகன் பார்த்துருக்க. இப்ப சுருக்கமா பார்த்த வழியில 6 வகை கையில வேண்டாம். மேல ஆர்த்த பிரபன்னனுக்கு அப்போதே பல சித்தி உண்டாம்படி இருக்கையாரே தேகே சேதி பிரீத்திமான் மூடோ பவிதா நரகேதி சஹா இதென்னும்படி நரக துல்லியமான இச்சரீரம் அனுவர்த்திக்கிறதோ என்று சோகிக்க வேண்டாம். ஆர்த்த பிரபன்னன் திருப்த பிரபன்னன் 2 பேர். ஆர்த்த பிரபன்னன்றவர் உடனே பிரபத்தி பண்ண உடனே மோட்சம் வரும். பிரபத்தி அனுஷ்டிச்ச உடனே அவனுக்கு இந்த சரீரம் போய் மோட்சம் வந்துடும். ஆர்த்த பிரபன்னனுக்கு அப்போதே பல சித்தி உண்டாம்படி இருக்கையாரே, அப்படி இருக்கிறதுனால இந்த திருப்த பிரபன்னா இருக்கக்கூடிய நாம் அதனால நமக்கு இந்த நரகம் போன்றதான இந்த சரீரம் நமக்கு அனுவர்த்திக்கிறதோ அப்படின்னு வேண்டாம். திருப்த பிரபன்னா இருக்கோம் நம்ம கேட்ட காலத்துல பலன் வருதே தவிர அந்த சரீரம் நமக்கு நரக துல்லியமான சரீரம் நமக்கு அனுவர்த்திக்கிறது அப்படின்னு சோகிக்கவே வேண்டாம். ஏன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா தேகே சேதி பிரீத்திமான் மூடோ பவிதோ நரக பிசஹா, மாம்சசிப்பூய விண்ணூத்ர ஸ்நாயு மஜ்ஜாஸ்தி சம்ஹதோ தேஹே சேத்மான் மூடோ பவித நரகே பிசஹா. மாம்சம் இருக்கு, ரத்தம், விண்ணூத்ர மலம், ஜலம் முதலியவற்றினுடைய கூட்டமாக இந்த சரீரம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சரீரத்துல ஒரு மூடனாகப்பட்டவன் அன்பு இந்த சரீரத்துல கீர்த்தி கொள்வானாய் பவிதா நரகே பிசஹா, அவன் நரகத்திலையும் ஈடுபடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கே. நாம ஆர்த்த பிரபந்தனுக்கு அப்பவே மோட்சம். ஆனா
நாம திருப்த பிரபந்தனா இருக்கிறதுனால இந்த சரீரத்துல நாம ஈடுபாடு வச்சுருக்க மாதிரி தோன்றது. தேகே சேத்து பிரீத்திமான் மூடா, மூடந்தான் இந்த சரீரத்துல அன்பு வைப்பான். அவன் நரகேபி பவிதா, நரகத்திலையும் ஈடுபடுவான்னு சொல்றதுனால நாம திருப்த பிரபந்தனா இந்த சரீரத்துல ஆசை வச்சுருக்கிறதுனால நரக துல்லியமான இந்த சரீரம் அனுவர்த்திக்கிறதோ அப்படின்னு சோகிக்க வேண்டாம். அப்படி சந்தேகப்பட்டு சோகம் கொள்ள வேண்டாம். பிரபத்தி கேட்ட காலத்துல பலன் தரும், அவளையே தவிர நாம ஏத்த தேகாவசானம்னு கேட்டிருக்கோம் இந்த பிறவியினுடைய முடிவிலேன்னு. அவ்வளவே அதுக்காக அந்த பிறவியினுடைய முடிவுல மோட்சம் கிடைக்கிறதே தவிர நாம ஏதோ திருப்தனா இருந்து திருப்தனா இந்த பிறவி முடிஞ்ச விட்டு மோட்சம்னு கேட்கட்டு நாம இந்த சரீரத்துல ஆசை வச்சுட்டோம், அதனால இந்த நரகம் போன்றதான இந்த சரீரம் தொடர்றது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றீங்க. அந்த ரீதியில நமக்கு இந்த சரீரம் தொடர்றதோ அப்படின்னு சங்கிக்க வேண்டாம், அப்படி சோகிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு சோகம் என்ன, சங்கை என்ன, அதான் அது மூலமா வர சோகம் என்ன அப்படின்னா, கர்மயோகம் முதலான நிவர்த்தி தர்மங்கள் எல்லாம் நேகாபிக்கிரமனாசோஸ்தி இத்தியாதிகளிற்படியே இட்டப்படை கற்படையாயாலும் இச்சரணாகதனை பற்ற விசேஷித்து நத்தஜேயம் கதஞ்சனா என்கையாலும் திருப்த பிரபன்னனுக்கும் கோலின காலத்தளவு விளம்பித்தாலும் பல சித்தியில் சம்சயம் இல்லாமையாலே யஜ்ஞானுதேன க்ஷரத் தபஹாக்ஷரத்தி விஸ்மயாதி ஆயு விபரீத ஆயு விப்ரபரிவாதாத் தானஞ்ச பரிகீர்த்தனாத் இத்தியாதிகளிற்படியே சுகுத நாசங்களாயிருப்பன சில துஷ்கிருதங்களாலே பிரபத்தி ரூபமான சுகுதன் நசித்து பலங்கிடையாதொழில் செய்வதன் என்று சோகிக்க வேண்டா. ஹரி சுவாமி, இந்த சரீரத்துல பிரீத்தி வச்சுருக்கவன் நான முட்டாள், அவன் நரகத்தை கூட அனுபவிப்பான்னு சொல்லிருக்குது. அதனால நரகத்துக்கு துல்லியமான இந்த சரீர அனுபவத்துக்கு சங்க வேண்டாம். நாம ஏதோ அப்படி ஏத்த தேகாவசானே அப்படின்னு கேட்டிருக்கோம், அதனால அந்த சரீர அனுபவத்திக்கிறது தவிர இது உடனே நம்ம மூடனா நினைச்சு சரீரத்துல ஆசை வச்சவனா நினைச்சு நரக துல்லியமான சரீரம் நமக்கு அனுவர்த்திக்கிறது அப்படின்லாம் நீ சங்க கொள்ளாதே, சோகிக்காதே, வருந்தாதேன்னு சொன்னாரு. அது சரி. ஆனா கர்மயோகம் முதலான நிவர்த்தி தர்மங்கள் இருக்கு, அது இட்டப்படை கற்படை. நேஹாவிக்ரமனாசோஸ்தி அப்படின்னு சொல்றா. நேஹாவிக்ரமனாசோஸ்தி பிரத்யவாயு நவித்யதே ஸ்வல்பமபி அஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாதி அப்படின்னு கீதையில கண்ணன் சொல்லிருக்கான். கர்மயோகத்துல ஆரம்பமா கொஞ்சம் கோரம் பண்ணிருந்தா கூட ந இக அபிக்கிரமனாசோ, கர்மயோகத்துல பண்ண ஆரம்பம் இருக்கு, அது வீணா போறது இல்லை. பிரத்யவாயோ நவித்யதே,
அது வீணாவே போறதில்லை. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, அது அந்த தர்மத்தினுடைய சொல்ப பாகம் கூட ராயத்தே மகதோ பயாத்து, பெரிய சம்சார பயத்திலிருந்து இவனை காப்பாத்தும்னு அப்படி சொல்றதுனால பண்ணின நற்காரியம் எப்படி ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சு ஒருத்தன் பாதியில விட்டுட்டான்னா அந்த கட்டடம் மழை காத்துக்கெல்லாம் சித்திரமா போயிடும். ஆனா ஒரு கட்டடத்துக்கு அடிக்கல் மாத்திரம் கடகால் மாத்திரம் போட்டுட்டு அது ரொம்ப நாள் இருந்ததுன்னா இருந்தா கூட அதுக்கப்புறம் அந்த கடகால் மேல அவன் அந்த கட்டடத்தை கட்டலாம், அது வீணே போகாது. கடகாலுக்கு மேல சோறு எழுப்பிட்டு கூரையெல்லாம் வேத போனாதான் அந்த சோறு வீணா போயிடுமே தவிர, கடகால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கடகால் மாத்திரம் போட்டிருந்தோன்னா அந்த கடகால் எப்பவுமே வீணாகாது. அதுக்கப்புறம் அந்த கடகால் மேல அப்படியே தொடர்ந்து கட்டலாம். அப்படின்னு கடகால் வீணே ஆகாது. அந்த ரீதியில தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு கடகால் போட்டு மொட்டை கோபுரமா விட்டுட்டான். கலியின் காலத்துல இருந்து அது எப்போ யார் அதை மொட்டை கோபுரமா விட்டாலோ தெரியல. அது 44ஆம் பட்டாபிஷேகர் இப்போ 30 வருஷங்களுக்கு முன்னே அதை கட்டி முடிச்சார். பிரம்மாண்டமா 13 நிலை கோபுரமா கட்டி முடிச்சார். அவர் அதுக்கு புதுசா கடகால் போடல. அந்த மொட்டை கோபுரம்னு சொன்னால் அந்த கடகாலோட இருந்த அந்த பேஸ் இருக்குதே, அது மேல அப்படியே கோபுரத்தை நிர்மாணம் பண்ண. அந்த மாதிரி இட்ட படை கற்படை நேகாபிக்கிரமநாசோசி, அதாவது கோவில் கட்டுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் கூட ஒரு கர்மயம். அதெல்லாம் கூட அப்படி கட்ட ஆரம்பிச்சு அந்த கோபுரம் நின்று போச்சு, அது அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அது கற்படையா இருந்து இப்ப அது மேல கோபுரம் கட்டும்படியா. அதனால இட்டப்படை கற்படையாகையாலும் இந்த சரணாகதனை குறிச்சு நன்னா சொல்றார். நேத்தே கூட இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். அதாவது நத்யஜேயம் கதஞ்சனா, நத்யஜேயம் கதஞ்சனா, நான் ஒருபோதும் கைவிடுறதில்லை. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், அப்படி சொன்ன. அதனால சின்னதா இருக்கக்கூடிய நிவர்த்தி தர்மங்கள்ல கொஞ்சம் பண்ணிட்டு விட்டா கூட அது இட்டப்படை கற்படையா இருக்கும்னு சொல்லியிருக்குது. சரணாகதன் விஷயத்தை விசேஷிச்சு ஒருபோதும் அவனை கைவிடுறதில்லைன்னு சொல்லியிருக்கான். இப்படி இருக்கிறதுனால திருப்த பிரபந்தனுக்கு கேட்ட போது பலம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். விளம்பித்து நாம கேட்ட காலத்துல அளவுதான் விளம்பிக்கிறதே தவிர நிச்சயமா பல சித்தியிலே சம்சயம் இல்லை. அதனால கேட்ட காலத்துல பலன் உண்டு அப்படின்னு சொன்னா கூட சுவாமி ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா
யஜ்ஞே அனுதேன க்ஷரதி. யஜ்ஞோ அனுதேன க்ஷரதி. யஜ்ஞா அனுதேன க்ஷரதி. யஜ்ஞம் இருக்குதே, யாகம், அது பொய் பேசறதுனால நசிஞ்சு போயிடும். அதாவது சத்தியத்தை பேசி அப்படின்னு சொல்றது சாமானிய தர்மம், எல்லாருக்கும் உண்டான தர்மம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 4 வர்ணத்தாருக்கும் உண்டான சாமானிய தர்மம். இருந்தாலும் மற்றவர்கள்லாம் பொய் சொன்னாக்கா ஒரு சந்தர்ப்பவசாத்து அது அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொய் சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சில தண்டனைகள் கிடைக்கும். ஆனா யஜ்ஞம் பண்றவா, யாகம் பண்றவா பொய் சொன்னாள்னா அந்த யாகமே நசிச்சு போயிடும். யாகமே பலன் தராது. யாகமே நசிச்சு போயிடும். யஜ்ஞானுதேன க்ஷரதி தபஹா க்ஷரதி விஸ்மயாத். தபஸ் ஒருத்தம் பண்றான் அப்படின்னு சொன்ன விஸ்மயாத், அவன் அந்த தபஸ் நாம ரொம்ப நல்லா பண்றோம் அப்படின்னு கர்வம் கொண்டான்னா உடனே அந்த தபஸ் அழிஞ்சு போயிடும், பலன் தராது, நசிச்சு போயிடும். ஆயுஹு விப்ரபரிவாதாது. ஆயுஷ் இருக்குதே, ஒருத்தனுக்கு நல்ல ஆயுஷ் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா, நீண்ட ஆயுஷ், தீர்காயுஷ் அப்படின்றாரு, அது இருந்ததுன்னா விப்ரபரிவாதாது. விப்ரபரிவாதாது க்ஷரதி. விப்ராள் பிராமணாள் இருக்காளே, அந்த பிராமணால பரிவாதம், அவளை தூஷிக்கிறதுன்னு ஒரு காரியம் இருக்கு. அதனால ஆயுசு குறைஞ்சு போயிடும், ஆயுசு நசிச்சு போயிடும். தானஞ்ச பரிகீர்த்தனாத்து. தானம் இருக்குதே, நாம பண்ணக்கூடிய தான தர்மங்கள்னு வாரி வாரி கொடுக்குறோமே, நான் அப்படி தானம் பண்ணேன், எப்படி வசதியா பண்ணேன், இப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் நான் வாரி வாரி கொடுத்தேன். தானத்தை என்ன சொல்லிருக்கு, நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சோத்ரியாய தாரித்யாய குடும்பினே தத்யாத்துன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி நான் சில பேர்லாம் தானம் பண்ணாள்னா மாமன் மச்சான்னுட்டு உறவுக்காராளுக்கே கொடுத்துக்கா. அப்படி இல்லாம ஸ்ரோத்ரியாளுக்கே நான் கொடுத்தேன், வேதாத்தியனம் பண்ணவாளுக்கே கொடுத்தேன். அதுல கூட வேதாத்தியனம் பண்ணி நல்லா யாக இயக்கங்கள்லாம் பண்ணி குண்டலாதிகள்லாம் போட்டு ரொம்ப சௌக்கியமா இருக்காளே, அவளுக்கு நான் தரல. தாரித்யாயா, யார் ரொம்ப தரித்திரனா இருக்கானோ அவனுக்கு கொடுத்தேன். அந்த தரித்திரன்ல கூட ஏதோ ஆம்பியா முண்டாட்டி மாத்திரம் ஏதோ திட்டமா சாப்பிட்டுக்கா, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறா, அப்படி இல்லை. குடும்பினே தத்யாத்து. குசேலர் மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாளே, அந்த குடும்பிக்கு நான் கொடுத்தேன். இப்படிதான் நான் தானம் பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு அந்த கர்வப்பட்டாக்கா, அந்த தானத்தை நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு அப்படி வெளியிட்டாக்கா, வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தானம் பண்றது அப்படி ஏகாந்தமா இருக்கணும். அதை விட்டுட்டு டமாரம் அடிச்சாக்கா நான் பண்ணேன்னு தானஞ்ச பரிகீர்த்தனாது. தானமும் இப்போ அந்த இடத்துல சகாரம் இருக்கட்டும், தானஞ்ச பரிகீர்த்தனாது. அது நாம அந்த பண்ணின தானத்தை நாம சொன்னோம்னா அதனால அந்த தானம் கூட நசிச்சு போயிடும். அப்படி யஜ்ஞா அனுதேன க்ஷரதி தபஹா க்ஷரதி விஸ்மயாத்.
ஆயுகு விப்ர பரிவாதாத்து அப்படின்லாம் இருக்கு. நசிச்சு போறதுன்னா அந்த யஜ்ஞத்தை முழுசா பண்ண முடியாத போகும். அப்படி இப்படி ஏதோ அதுக்கு வைக்கல்யம் எல்லாம் வந்து அப்படி க்ஷரத்தி நசிச்சு போறதுன்னு சொல்லலாம். ஆனா தானம்ன்றது நம்ம சொத்தை பிறருடைய சொத்தா கொடுத்துட்டோம். அப்படி நம்ம கையை விட்டு கொடுத்து அது முழுசா முடிஞ்சு போன விஷயம். தானம் பரிகீர்த்தனாத்து க்ஷரத்தின்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. யஜ்ஞம் பண்ற காலத்துல பொய் சொன்னா யஜ்ஞம் நசிச்சு போயிடும். யஜ்ஞம் பண்ற காலத்துல பொய் சொல்றான், அதனால அந்த யஜ்ஞம் பூர்ணமா முடியாத அது நசிச்சு போகுது. தபஸும் நம்ம கர்வம் கொள்றதுனால அந்த தப்போ நிலைமையிலேருந்தே நம்ம நழுவிடுறோம். ஆயுஷ்ன்றது இன்னும் நீண்ட நாள் இருக்க போறது, 100 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இப்ப நாம நடுவுல பிராமணால பரிபோகப்படுத்தினோம்னா பழிச்சோம்னா அந்த ஆயுஷ் குறைஞ்சு போடும். இதெல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணா அந்த காரியம் சரிவர நடைபெறாத அப்படியே நின்று போறது. அது சரி. ஆனா இந்த தானம்ன்றது நம்ம கை விட்டு போயிடுறது. நம்ம சொத்தாகப்பட்டது பிறர் சொத்தாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாயிடுறது. காரியம் முடிஞ்சு போச்சு. காரியம் முடிஞ்சா விட்டு அது நசிஞ்சு போகுது அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு வராதுன்னு அர்த்தம். அதாவது முடிஞ்சுவா அப்படிப்பட்டதா முடிஞ்சு போன தானம். தானமும் அப்படின்னா அந்த தானம் தான் காரியம் ஆயிடுச்சு, இனிமேட்டு நாம பண்ண போறது இல்லை. நான் அப்படி அன்னைக்கு தானம் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு இப்பதான் முடிஞ்சா விட்டு தான் சொல்றான். அதனால அந்த காரியம் செவனே பண்ணியாச்சு. சோத்ரியாய தாரித்ரியாய குடும்பினே தத்யாத்துன்னு சாஸ்திரம் சொல்ற ரீதியில பண்ணியாச்சு. இனிமேட்டு ஒன்றும் அதுல பண்ண போறது இல்லை. அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல இந்த மாதிரியான தவறுகளை நாம பண்ணோம்னா அதெல்லாம் க்ஷரதி நசிந்து போறது, வீணா போறது அப்படின்னு சொல்றது ரைட்டு. ஆனா தானம்ன்றது முடிஞ்சு போன காரியம். அப்படி இருக்கக்கூடிய தானஞ்சா அந்த தானமும் முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சுக்க வேண்டாம். அந்த தானத்தினுடைய பலன் வரத்துக்கு இனிமேட்டு தானே வரப்போறது. அதுக்குள்ளிருந்தாலும் நீ இந்த மாதிரி சொன்ன அது பரிகீர்த்தனா. அப்படி பண்ண அதை வந்து நாம வெளியிட்டோம்னா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு அதுவும் வீணாது அப்படின்னு சொல்லப்பட்டு. அத போல இது வந்து இந்த சரீரம் நரகம் போல மூடனுக்கு இந்த சரீரம் நரகம் போல அனுவர்த்திக்கிறதுன்னு இல்லை. நாம கேட்ட காலத்துல பலன் வருது அப்படின்றதுனால்தான் இந்த சரீரம் கொஞ்ச நாள் நீட்டிக்கிறதே தவிர பலத்துல விளம்பரம் ஏற்படுறதே தவிர உனக்கு சம்சயம் இல்லைன்னு சொன்னா கூட இந்த மாதிரி எல்லாம் இருக்க என்ன இத்தியாதிகளிற்படியே சுகுத நாசகங்களா இருப்பன சில துஷ்கிருதங்களாலே இது மாதிரி பொய் பேசுறது, ஒரு விஸ்மயம் ஏற்படுறது, பரிவாதாதிகள் பண்றது, பெருமையா பேசுறது, டம்மாட்டிக்கிறது, இதெல்லாம் துஷ்டத்தம் இருக்க. அத போல பிரபத்தி ரூபமான சுகுதன் நசித்து இந்த பிரபத்திக்கும் இந்த சுகுதமான பிரபத்தி இருக்குதே அதுவும் எதனாலையான நசித்து இந்த பலம் கிடைக்காது போயிடுமோ, அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு நீ சங்கிக்க வேண்டா, சோகிக்க வேண்டா, சங்கித்து சோகிக்க வேண்டா. 9 இச்சரீரானந்தரம் மோக்ஷம் பெற வேணுமென்று காலம் குறிக்கையாலே ஜன்மாந்தராதிஹேதுக்களான பிராரப்த கர்ம விசேஷங்களாலே நமக்கு ஜன்மாந்தரங்கள் வரில் செய்வதென்று சோகிக்க வேண்டா. இந்த சரீரம் முடிஞ்சா விட்டு மோட்சம் பெறணும்னு நாம காலத்தை
குறிச்சு கேட்கறதுனால ஜன்மாந்தராதி அது ஒரு இந்த ஜன்மம் முடிஞ்ச உடனே நாம கேட்கிறோம். ஆனா இன்னும் பல பிறவிகள் நாம எடுக்கக்கூடியதான பிராரப்த கர்மம் இருக்குதே, அந்த பிராரப்தத்துக்கு தகுந்தா போல நமக்கு ஜன்மாந்தரங்கள் வருமோ என்னமோ. அப்போ நாம என்ன செய்யுது? இந்த சரீரம் முடிவுல மோட்சம் கொடுத்துருன்னு கேட்கிறோம். சரி, ஆனா நம்முடைய பிராரப்தத்துல நிறைய சரீரம் வரக்கூடியதான ஒரு பிராரப்த கர்மம் ஆன மாதிரி இருந்ததுன்னா அப்போ அடுத்தடுத்த சரீரங்கள் நமக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்னு சோதிக்காத. கேட்ட காலத்துல பலன் தட்டு. நீ என்ன சொல்லிருக்க? தேகாவசானம். அதனால ஜன்மாந்தரம் வரக்கூடிய பாப்பங்கள் நமக்கு பிராரப்த கர்மத்துல இருந்தா கூட அது நீ சோதிக்கவே வேண்டாம். பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம் பிராமாதிகஞ்சோத்தரம் ஞாசேன க்ஷபயன் அனத்யுபகத பிராரப்த கண்டஞ்சனஹ. அதாவது பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம், பிராரப்த கர்மாவை தவிர பூர்வ பாபம் அகிலம் சஞ்சித கர்மா மொத்தத்தையும் போக்கடிச்சுக்கும் பக்தி. பிராரப்த கர்மத்தை தவிர என்ன பூர்வ பாபம் அகிலம் எவ்வளவு பாபம் சேர்ந்து இருக்குதோ அந்த பாபம் மொத்தத்தையும் சஞ்சித பாபம் மொத்தத்தையும் பக்தி போக்கடிச்சிடும். ஆனா பிரபத்தி என்ன பண்ணும்? பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகஞ்ச உத்தரம். அது மாத்திரம் இல்ல, உத்தர காலத்துல தெரியாத பண்ற தப்பு இருக்குது, பிராமாதிகமா பண்ற பாப்பம், அதையும் ஞாசேன க்ஷபயன், இந்த ஞாசத்தினாலேயே போயிடும். அது மாத்திரம் இல்ல, பிராரப்த கண்டஞ்சனஹா அனத்யுபகத பிராரப்த கண்டஞ்சனஹா, நாம ஒத்துக்காத பாப்பம் இருக்குது பிராரப்தத்திலையும், அதையும் போக்கட்டும். ஜன்மாந்திரங்கள் இப்ப நமக்கு 10 ஜன்மம் வருது அப்படின்னு வச்சுக்கோ, இந்த பிராரப்தத்துல அப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன. ஆனா இந்த ஞாசம் என்ன பண்ணும்? அனத்யுபகத பிராரப்த கண்டஞ்சனஹா, நாம ஒத்துக்கொள்ளாத பிராரப்த கண்டம் இருக்குதே, மிகுந்த பிராரப்த பாபம். அதாவது நாம பிராரப்த பாவத்தை எதுவரையில் ஒத்துட்டு இருக்கோம்? பக்தி பிராரப்த பாபத்தை தவிர மீதி எல்லா பாபத்தையும் போக்கடிக்கணும். ஆர்த்த பிரபத்தி பிராரப்த பாபத்தையும் போக்கடிக்கணும், உடனே பலன் தந்துடும். ஆனா நாம பண்றது திருப்த பிரபத்தியான காலம் கோலி நாம இந்த சரீரம் முடிகிற வரையிலும் கேட்டிருக்கிறதுனால இந்த திருப்த பிரபத்தி, இந்த சரணாகதி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நாம ஒத்துண்டிருக்க பாப்பம் வரையில் தான் நாம அனுபவிக்கும்படி பண்ணும். நாம பிராரப்தத்துல இன்னைக்கே எனக்கு மோட்சம் வேணும்னா இப்ப என்ன பிராரப்தத்தை மீதி இருக்குதோ அதையும் போக்கடிச்சுக்கும். ஆனா நாம கொஞ்சம் பேரும் ஒத்துன்னு இருக்கோம் இந்த சரீரம் விழற வரையும் அப்படின்னு. சரி, சரீரத்துக்கு அப்புறம் இன்னும் பல ஜென்மங்கள் இருக்குது, 10 ஜென்மம் இருக்குது அப்படின்னா அனபியுபகத பிராரப்த கண்டஞ்சனா, நாம ஒத்துக்காத பிராரப்த பாவம் இருக்குது அதையும் போக்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால என்ன, இந்த பிரபத்தி ரூபமான அதான் இந்த பிரபத்தி ஜன்மாந்தர ஹேத்துக்களான பிராரப்த கர்ம விசேஷங்கள்னால நமக்கு ஜன்மாந்தரம் வருமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு சோகிக்க வேண்டாம். அப்புறம் 10வது, அனன்ய பிரயோஜனாய் பிரபன்னனான இவனுக்கு பிரதிபந்தகங்களான சர்வ பாபங்களும் கழிகையாலே கேவல ஆத்மானுபவாதிகளான அந்தராயங்களே பரமபலத்துக்கு
விளம்பம் வருகிறதோ என்று சங்கிக்க வேண்டா. சரி சுவாமி, இன்னும் ஒண்ணு, அதாவது நான் எப்படி நாம மோட்சார்த்தம் தான் சரணாகதி பண்ணியிருக்கோம் இந்த சரீர அவசானத்துல. அதனால பெருமாளுடைய கைங்கரியத்தை மோட்சத்துல போய் பெறணும்னு தான் பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு உண்டான எல்லா பிரதிபந்தங்களான சர்வ பாபமும் போயிடுறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா சர்வ பாபங்களும் போனவனுக்கு தான் இந்த கைவல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் வருது. அங்க பூட்டா இறுதி கூடா எனையூழி அப்படின்னு ஏக காலத்துக்கு அங்கேயே அப்படியே இருக்கணும். அந்த ஆத்மாவை அனுபவிச்சுண்டு சுகமா இந்த பாப்பங்கள்லாம் கழிஞ்சிட்டதுனால துக்கம் கிடையாது. ஆனா ஆத்மானுபவ சுகத்தோட அப்படியே இருக்கணும். ஆனா பகவத் அனுபவமே இருக்காது. நான் பண்றதுக்கு எதுக்காக? பகவத் அனுபவத்துக்காக பண்ணியிருக்கிறப்பாரு. அனன்ய பிரயோஜனன், வேறு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத, அந்நிய பிரயோஜனத்தை எதிர்பார்க்காத அனன்ய பிரயோஜனாய் பகவத் கைங்கரியத்துக்கான மோட்சத்தை தான் குறிச்சு நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணச்சே மாமேகம் சரணம் விரஜான்னு சரணாகதி பண்ணிருக்கேன். அவனும் அகல்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாப்பத்தையும் கழிச்சு விடுறான். ஆனா எல்லா பாப்பத்தையும் கழிச்ச உடனே மோட்சமும் போகலாம், வைகுண்டத்துக்கும் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம். எல்லா பாவமும் போயிட்டு அந்த எல்லா பாவமும் போனவன் தான் கேவல ஆத்மானுபவம்னு இருக்கக்கூடிய கைவல்யத்துக்கும் போறான். ஆன மாதிரி நமக்கு கைவல்யம் வந்துடுச்சுன்னா அது பரமபதத்துக்கு இடையில தடுப்பு தானே அது. அதுக்கப்புறம் எவ்வளவோ நாள் அங்க இருந்து தானே அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகணும். ஆன மாதிரி கேவல ஆத்மானுபவாதிகளான அந்தராயங்களாலே, அதான் நடுவுல ஏற்படக்கூடிய அந்தராயங்களாலே பரம பலத்துக்கு விளம்பம் வருகிறதோ என்று சங்கிக்க வேண்டா. பரம பலம் இருக்குதே, மோட்ச பலம், அதுக்கு இந்த மாதிரி ஆத்மானுபவம் கைவல்யம் அப்படின்ற மாதிரியான நடுவுல இருக்கக்கூடியதுனால விளம்பம் வருமா அப்படின்னு நீ யோசிக்க வேண்டா அப்படின்னு ஆய்க்கிற. அதனால இப்படி எந்த விதமான சோகமும் வேண்டாம். சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்ற ரீதியில இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்றதுனால இப்படியோ அப்படியோ அது வருமோ இது வருமோ அப்படின்னு எந்த விதமான சங்கையும் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சோகிக்காதே மா சுச்சகா அப்படின்னு கண்ணன் சொல்றான். இதுதான் கீதையினுடைய சாரதமமான அர்த்தம். இந்த சாரதமமான அர்த்தத்தை தான் விஞ்ஞான சித்திரமனகம் லிகசீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன மகாம் ஹராம்புஜேனா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார். அதனால நாதசேஷ யமினா நகரஸ்மி ஜாலைஹி அந்தர்நிலீனம் அபனீய தமோமதீயம் விஞ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளி ரசிகேன. அந்த வியாக்கியானத்தை அவளியிலேயே விளையாட்ட போல பண்ணக்கூடிய எதிராஜர் அதையும் ராசிக்கத்தோட கூட அதை அனுபவிச்சு நமக்கு இது பண்றார். ஏன் அந்த இடத்த விஞ்ஞான கேலி
அப்படின்னு சொல்றதுனால விளையாட்டா பண்றாருன்னா, அதாவது நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அறிவியலா இருக்கக்கூடிய நாம் என்ன ஏதோ ஆச்சாரியன் சொல்ல நாம இது பண்றோம், சரணாகதி பண்றோம். அந்த சரணாகதியை நாம பண்றதுனால நமக்கு இந்த மாதிரியான சில சந்தேகங்கள்லாம், ஏன்னா நமக்கு வழக்கை இடக்கையே தெரியாது. அப்படி இருந்துட்டு அறிவொன்னும் இல்லாத ஆய்கூலத்து அப்படின்ற ரீதியில உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஆச்சாரியன் மாத்திரம் கிடைச்சிருக்கார். அவர் ஏதோ சொல்றார், அதுக்காக சரணாகதி பண்ணிட்டா ஒரு சந்தேகம் இப்படியெல்லாம் வருது. இந்த சந்தேகத்தெல்லாம் நீ எதுவுமே சந்தேகப்படாதே அப்படின்னு மாசுச்சகான்னு கண்ணன் கீதையில சாரதமமா சொல்லியிருக்கான். அந்த மாசுச்சகான்ற பதம் தான் அந்த மற்ற ரெண்டுகள்ல, அதாவது மூல மந்திரத்திலையும் அனுஷ்டான மந்திரமா இருக்கக்கூடிய துவய மந்திரத்திலையும் தெரியாத இது உறுதிமொழி போல. அதாவது நீ சோகிக்க வேண்டாம், அது மோட்ச இஷ்யாமி நான் சொல்லிட்டேனே, அதில் நீ எந்த சந்தேகம் வேண்டான்னு இதுல மீதி எல்லாம் இங்க சொல்லிருக்க அம்சமெல்லாம் அங்கேயும் சொல்லியிருக்குது. ஆனா சரம ஸ்லோகத்துல இந்த மாசுச்சகான்னு சொன்னானே, அங்க அந்த ரெண்டு மந்திரங்கள்லயும் அது சொல்லப்படலை. அதனால இது சாரதமம். இந்த சாரதமமான அர்த்தத்தை மந்தமதிகளா இருக்கக்கூடிய நமக்கு எங்க சரணாகதி பண்ணிட்டு அவர் ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு அவர் என்ன வியாக்கியானம் பண்றார் அப்படின்னு பிரமிக்க வேண்டாம். அதாவது நாம சில கேள்வி கேட்கிறோம், நீ ஒன்னும் சந்தேகப்படாது, நீ ஒண்ணுமே பண்ணாத அப்படின்னு கையாட்டி நீ இப்ப இருக்கிறபடி இருந்துரு, பெருமாளே உன்னை சரியான பாதையில கொண்டு போவான். நான் அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, ஹோட்டல்ல சாப்பிட்றேன்னு, அது இல்லையே, சந்தியாவந்தனம் பண்ணலையே, இப்படின்லாம் எத்தனையோ சங்கை வரும். அந்த சங்கையெல்லாம் சரணாகதி பண்ணுன்னு அவன் சொன்னான், அதுபடி பண்ணியாச்சு. அகந்த்வா சர்வ பாப்பேஜோ மோட்ச விஷயாமின்னு சொல்லிட்டான், அது அவனுடைய காரியமா போச்சு. இப்போ ஏத்தன் மத்தியில ஐயோ நான் இந்த சரணாகதி பண்ணிட்டா இதை பண்ணிட்டா போருமா, நான் இன்னும் ஏதாவது பண்ண வேண்டாமா, நித்தியம் கோவிலுக்கு போகணுமா, நித்தியம் சாஸ்திரம் சொல்ல வேணாமா, நித்தியம் சந்தியானம் எல்லாம் பண்ணணும். அது இந்த மோட்சத்துக்காக இல்லை, மோட்சத்துக்காக பண்ணின சரணாகதி இன்னும் நன்னா இருக்கிறதுக்காக இல்லை. பால் சாப்பிட்றோம், அந்த பால் இன்னும் இனிப்பா இருக்கிறதுக்காக சர்க்கரை போட்டுக்கிறோம். ஆன மாதிரி மோட்சத்துக்காக பண்ணின சரணாகதி இன்னும் நன்னா பலன் தரணும்னு இந்த கோவிலுக்கு போறது, அதை பண்றது, இதை பண்றது, அதெல்லாம் அதுக்காக இல்லை. நீ மனுஷனா இருக்கியா, மனுஷ தர்மத்தை பண்ணா உன்னை மனுஷனா நீ இருப்ப, இல்லைன்னா மாடு மாதிரி விலங்கு மாதிரி இருப்ப. அதே மாதிரி அதனால மனுஷ தர்மம் பண்ணும். அதே போல நீ பிராமணனா இருக்கியா, அதை பிராமண தர்மத்தை பண்ணணும். அதெல்லாம் பகவத் ஆராதனை, அதுக்காக பண்ணணுமே தவிர இந்த மோட்சத்துக்காக நீ பண்ண வேண்டாம். அதனால இந்த மோட்சத்துக்காக எனக்கு அதெல்லாம் பண்ண வராதே, நான் அதெல்லாம் பண்ணலைன்னா எனக்கு மோட்சம் சந்தேகமா அப்படின்னு கேட்க வேண்டாம். அதுக்காக தான் வியாக்கியான கேளி ரசிக்கேனா, அந்த வியாக்கியானத்தை அவலீலையா ரொம்ப ராசிக்கத்தோட கூட நமக்கு கராம்புஜேனா, அந்த கையாலேயே நாம சந்தேகம், நாம ஏதோ அவாவா சரணாகதி பண்ணிக்கிறா, சுவாமி நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே, நான் என்ன பண்றது அப்படின்னு நீ ஒன்றும் பண்ண வேணாம், இப்படி கையாட்டுறே, அதுவே என்ன வாயால நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இல்லை சில சமயத்தை அப்படியான்னு தலையாட்டி கேட்டுட்டே இருந்து இப்படி கையால ஒன்றும் வேண்டாம் நீ விசாரப்படாத அப்படின்னு சொல்றாரு, அதுவே ஒரு வியாக்கியானம் தான். இப்போ இந்த மாதிரிலாம் அவர் பதில் சொன்னாரா? இப்போ மாசுச்சா தேசிகன் சொன்னதா சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றும் ஆச்சாரியன் சொல்லவே இல்லை நமக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்ன அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு தான் சுவாமி தேசிகன் கராம்புஜேனா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போல இருக்கிற கையாலேயே, அதுக்குதான் பல தடவை சொன்னேன், பரதநாட்டியக்காரா எப்படி பாடி லாங்குவேஜ் மூலமா அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறாளோ அபிநயம் பிடிச்சி, அதே போல ஆச்சாரியன் இந்த கை காமிக்கிறதுனாலேயே கூட நமக்கு வியாக்கியானம் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதாவது என்ன, உனக்கு சந்தேகம் இருக்குது, நீ சந்தேகப்படாது தீர்ந்து போச்சு, அதுக்கு பிரமாதமா எதுவும் உபதேசம் பண்ண வேண்டாம். அந்த அப்படி ஆச்சாரியன் அந்த பண்ணக்கூடிய அந்த இது இருக்குதே, சரணாகதி பண்ணிட்டா சரண்யன் ஒருபோதும்
கைவிட மாட்டான் அப்படின்ற அந்த தோஷமில்லாத சித்திரத்தை நம்ம மனசுல எழுதுற இந்த வியாக்கியானம் மூலமா, தன்னுடைய கை அசைவு மூலமா. அதனால இது நம்முடைய வாழ்நாள் மொத்தம் அந்த சித்திரத்துக்கு எப்படி விருத்தி கிராசங்கள்லாம் கிடையாதோ ஒரே மாதிரி இருக்குமோ அத போல கல்வெட்டா ஆணித்தரமா கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாத நம்ம மனசுல இந்த இது பதிஞ்சு இருக்குது. அதனால நாமும் விசுவாசத்தோட இருக்கோம். பெருமாள் நம்ம மந்த விசுவாசரையும் மகா விசுவாசராக்கி அப்படின்ற ரீதியில நம்ம பெரிய விசுவாசசாலிய ஆக்கி உடனே பெருமாள் நம்ம அந்த டயத்துல மோட்சத்தை சரீர பதனத்தும் போது எதிர்பார்த்து இவனை நாம என்னைக்கு அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படி எதிர்பார்த்து நம்ம மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறான். அதனால முதல் ஸ்லோகத்துல மூலே நிவிஷன்றதுனால திருமந்திரத்தை அவர் நன்னா அறிஞ்சவர்னும், சன்மந்திரவித்து க்ஷிபதின்றதுனால சரணாகதி மந்திரமா இருக்கக்கூடிய அனுஷ்டான மந்திரமா இருக்கக்கூடிய துவயத்தை நன்னா அறிந்து அதை நமக்கு அனுஷ்டித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நமக்கு அல்பதியா இருக்கக்கூடிய நம்முடைய மனசு அல்பஜானமா இருக்கவாளுக்கு உண்டான சந்தேகத்துக்கெல்லாம் நீ எந்த சந்தேகமும் படாதே, சோகிக்காதேன்னு கண்ணனே சொல்லிருக்கான். நீ எதுக்கு சோகிக்கிற அப்படின்னு சொல்லி இதை மாதிரி பண்ற. சரி, இதுல ஒரே ஒரு விஷயம்தான் என்னன்னா, இது மொத்தம் பாஷ்யக்காரருக்கு சொல்லிருக்கு. நாம பாஷ்யக்காரர்கிட்ட இப்போ சரணாகதி பண்ணிக்கிறோம், அவரால் நமக்கு பண்ணி வைக்கிறார் அப்படின்னா இல்லை. அந்த பாஷ்யக்காரர் தான் கீழே சொல்லிட்டார். அமுனா தபநாதி சாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படின்னு. அதாவது பாஷ்யக்காருக்கு முன்ன இருந்த ஆச்சாரிய பங்கி எல்லாம் வரிசையெல்லாம் அவருடைய திருமுடி சம்பந்தத்தினால அவர்கள் பெருமை பெறார்கள். அதாவது அவளுடைய உபதேசத்தை இவர் கீழே கொண்டு வரதுனால அவ உபதேசம் நிரர்த்தகமாகாத பிரயோஜனம் இல்லாத போகாத இவர் பண்றதுனால அந்த மாதிரி அவள்லாம் பெருமை பெறா. பாஷ்யக்காரருக்கு 74 சிம்மாசனாதிகள் அவா அப்படி வரதுனால அவள்லாம் திருவடி சம்பந்தத்தினால பாஷ்யக்காரர் சொன்னபடிக்கு லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுனால என்ன இப்போ பாஷ்யக்காரர் திருவடி சம்பந்தம் பெற்று அவள்லாம் நிறம் பெறா. அதனால இந்த பாஷ்யக்காரருக்கு இங்க சொன்ன ஸ்லோகமாகப்பட்டது அந்த பாஷ்யக்காரருடைய திருவடிகளா இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியாளுக்கு அன்வயிக்கும். அதனால இப்படி நாம எந்த விதமான அதனாலதான் முதல்ல ஆரம்பிக்குதே நாதஸ்தயமினாம், யமிகளா இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு நாதன் அப்படின்னு இந்த இடத்துல பதத்தை பிரயோகம் பண்ண. நாதன் சொன்னா அதாவது ஆளவந்தார் கூட பிரகர்ஷாமி சனாத ஜீவிதா, நான் நாதனை பெற்று உன்னை மகிழ்விக்க போறோம்னா என்னை கைங்கரியம் பண்றான்னு கேட்கிறேன். அந்த மாதிரி நாதனை பெற்றா என்ன அர்த்தம்னா, நாதன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் சாமானிய அர்த்தம் சொன்னா, ஒரு நாதனை நாம பெற்றோம்னா நாம வேற இடத்துல போய் யாச்சிக்க வேண்டாதபடி அருளக்கூடியவன் தான் நாதன். நாத சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, நாம இன்னொருத்தன இடத்துல போய் நீ எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டாம். இந்த நாதனை நாம பெற்றுட்டோம்னா அவரே எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதனால்தான் இந்த ஸ்லோகத்துல நாதஹா அப்படின்ற சப்தத்தையும் அனுகிரகிச்சிருக்கார். துறவிகளுக்கெல்லாம் நாதன், யமிகளுக்கெல்லாம் நாதன்னு சொன்னா, அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரிய வர்க்கங்கள் கீழே பாஷ்யக்காரருக்கு கீழே ஆச்சாரிய சந்தத்தியும் வந்தேன்னு சொல்ற ரீதியில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கார். இவர் கொடுக்கிற உபதேசம் இருக்குதே, அது இனிமே நாம வேற ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அது இதுன்னு பண்ண வேண்டாம். அவர் அன்னைக்கு பாஷ்யக்காரர் அவளுக்கு தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களுக்கு அருளினாரே 74 சிம்மாசனாதிகளுக்கு, அதுவே அந்த சிம்மாசனாதிகள் வரிசையில வரவா. ஒருத்தன் தானம் வாங்கினான்னா ஒருத்தங்கிட்ட போய் திருப்பி கர்ணங்கிட்ட போய் ஒருத்தன் தானம் வாங்கினான்னா இன்னும் தானம் வாங்கணும்னு வரவாளுக்கெல்லாம் அவனே கொடுத்துடுவான்னு சொல்லுவா. அத போல பாஷ்யக்காரர் பண்ணின உபதேசமாகப்பட்டது நம்ம வரையிலும் அவருடைய சிஷ்ய வர்க்கங்களா வரக்கூடிய நம்ம ஆச்சாரியாலே நமக்கு கொடுத்து
முடிச்சுடுறார். நாம பாஷ்யக்கார் வரையில் போகவே வேண்டாம், நாம அவர் கிரந்தத்தை சேவிக்கவே வேண்டாம். சாதாரணமா இருந்தா கூட இவாளே நமக்கு எல்லாத்தையும் பண்ணி மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை நாம பெற மாதிரி பண்ற. அதுதான் இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கப்பட்டது. மேல் ஸ்லோகத்தை நாளைக்கு அனுசந்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.